கவிஞர் கண்ணதாசன் உறவுகளை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இப்படித்தாங்க சார், என்னதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும், ஆயிரக்கணக்கான உறவுகள் இருந்தாலும், கடைசியில அவனுக்கு கிடைக்கிறது சுடுகாட்டுல இருக்க அந்த 6 அடி நிலம் மட்டும்தான். கடைசியில போய் சேர்றதுக்கு நிலம் 6 அடி நிலம் சொந்தனீங்க. இப்பெல்லாம் அதுவும் சொந்தம் இல்ல, மின்சார மயானம் வந்துருச்சு. அதெல்லாம் புதைக்கிறதுக்கு இடம் இல்ல. திருப்பூர்ல கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி மின்சார மயானம் கொண்டாந்துட்டாங்க. இந்த உறவுக்காரங்க இருக்காங்களே, உறவுக்காரங்க காந்த மாதிரி சார். காந்த எப்படி இரும்பு இருக்க இடத்துல வந்து டக்குன்னு ஒட்டிக்கும், அத மாதிரி காசு இருந்தா வந்து டக்குன்னு ஒட்டிப்பான். அதே காசு இல்லைன்னா டப்புன்னு விலகிட்டு போயிடுவாங்க சார். இன்னைக்கு எந்த உறவுல தொந்தரவு இல்லைன்னு நினைக்கிறீங்க? பெற்றோரால பிள்ளைகளுக்கு தொந்தரவு, பிள்ளைகளால பெற்றோருக்கு தொந்தரவு, கணவனால மனைவிக்கு தொந்தரவு, மனைவியால கணவனுக்கு தொந்தரவு, காதலனால காதலிக்கு தொந்தரவு, காதலியால காதலனுக்கு தொந்தரவு. பாத்தீங்களா, அனுபவம் பேசுது. என்னால உனக்கு தொந்தரவு இல்லையா? உள்ள ஒன்னால எனக்கு தொந்தரவு இல்லையா? அது ஃபினிஷிங்ல சொல்றீங்க சார். சரி, ஓகே. இப்படி உறவுனாலே டிக்ஷனரியில இருக்கிற மீனிங் மாதிரி தொந்தரவுன்னு தான் சார் பொருள். இப்படிப்பட்ட உறவுகளை மடியில கட்டிக்கிட்டு நாங்க படுற தொந்தரவை பத்தி தாங்க சார் நான் பேச வந்திருக்கேன். மடியில கட்டின ஊன மாதிரி தொந்தரவு படுத்துறாங்க அப்படின்னாங்க. பாரா ஒலிம்பிக்னா ஊனமுற்றவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியில நம்ம இந்தியா சார்பில் தேவேந்திரா அப்படின்றவர் தங்கப்பதக்கம் வாங்கினார். நிருபர்கள்லாம் கேட்டாங்க, உங்களுடைய வெற்றிக்கு காரணம் யார்? அதுக்கு அவர் சொன்ன பதில், சார் வாழ்க்கையில நல்லா இருக்கவங்களே சாதிக்கிறது கஷ்டம், ஆனா ஊனமான என்னை அந்த துன்பத்துல இருந்து நீக்கி இப்படி இந்தியா சார்பில் தங்கப்பதக்கம் வாங்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என் பெற்றோர்கள். அன்னைக்கு ஊனமுற்ற என்ன துன்பத்துல இருந்து நீக்கிறது பெற்றோர்கள் சொன்னாரு சார். இதுதான் துன்பத்துல இருந்து காப்பாத்துற உறவு. ஏன் ஒலிம்பிக்ல பரிசு பெற்ற புதுக்கோட்டை சாந்தி அந்த பெண் வெற்றி பெற்றன வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள்லாம் கேட்டாங்க, இந்த பெண் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இப்படி வில்லா விளையுதே எப்படி அப்படின்னு சொல்ல பெற்றோர்கள் தான் காரணம் என்று அந்த சாந்தி சொன்னப்ப அந்த பெற்றோர்களை போய் பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, உங்க பெண் இப்படி வில்லா விளைஞ்சிங்களா என்ன பண்ணீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, அது வில்லா விளையுதேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு நான் எந்த வைட்டமின் மாத்திரையும் வாங்கி தரலையா, பசிப்பட்டினில போட்டேன், அந்த பசியில தான் உடம்பு இப்படி வில்லா விளைஞ்சதுன்னு சாந்தியை பெத்த அப்பா சொன்னாரு. இங்க அண்ணன் பேசுனது இந்த அன்னலட்சுமி, இந்த அன்னலட்சுமிக்கு நல்ல அப்பா. அதனாலதான் உறவுகளோட மகிமை இந்த பெண்ணுக்கு தெரிகிறது. இந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த உறவுகளின் மகிமை இந்த தமிழ் மண்ணுக்கே தெரிகிறது. சார் அதே சாந்தி தான் நிருபர்கள் கேட்குறாங்க, வெள்ளி பதக்கம் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஓடிட்டே இருந்தேன். அப்ப நினைச்சேன் எங்க அப்பா பட்ட கஷ்டத்தை நினைச்சேன், எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை நினைச்சேன், என் கூட பிறந்தவங்க பட்ட கஷ்டத்தை நினைச்சேன். இவங்க துன்பத்தெல்லாம் நான் போக்கணும்னா இந்த மெடல் வாங்கணும்னு ஓடினாங்க சார். இதுதான் துன்பத்துல இருந்து கை கொடுக்கிற உறவு. அன்னைக்கு அது நினைச்சாங்க, மெடல் வாங்கினாங்க. தொல்லைக்கோட்டை நினைத்து பார்த்ததால் தான் வெற்றியின் எல்லைக்கோட்டை சாந்தி தொட்டிருக்கிறார் என்பதை அன்னலட்சுமி சொல்கிறார். துன்பத்தில் உறவுகள் கை கொடுக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் சார் அநாத ஆசிரமங்கள் வருது? இன்னைக்கு கோர்ட்ல 90% விவாகரத்து கேஸ் குமிஞ்சு கிடக்குது. ரீசெண்டா அடுத்த ஒரு விவாகரத்து சர்வே படி 40 வருஷத்துக்கு முன்னால 50 பேருக்கு 5 பேர் விவாகரத்து வாங்கினாங்க. இன்னைக்கு 50 பேருக்கு 20 பேர் விவாகரத்து வாங்குறாங்க சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கணவனோட தொந்தரவு தாங்க முடியாம மனைவி விவாகரத்து வாங்குறீங்க, மனைவியோட தொந்தரவு தாங்க முடியாம கணவன் விவாகரத்து வாங்குறீங்க. உங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்க பிள்ளைங்க நாங்க என்னத்த சார் வாங்குறது? சார் உலகத்துக்கே பொது உடைமை தத்துவங்களை கூறியவர் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் அவருக்கு உதவியா இருந்தது அவர் மனைவி ஜென்னி மார்க்ஸ். சார் காரல் மார்க்ஸுக்கு ரொம்ப வறுமை, பிறந்த குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. சாயந்தரம் நேரம் குழந்தை அங்க பாலுக்காக அழுதுட்டு இருக்கு, சுத்தி கடங்காரங்க நின்றுருக்காங்க. அங்க இங்கிலாந்துல ஒரு சட்டம் என்னன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு மேல நம்ம உபயோகிக்கிற எந்த பொருளையும் விற்க கூடாதுன்னு ஒரு சட்டம். காரல் மார்க்ஸும் ஜென்னி மார்க்ஸும் நைட்டு ஃபுல்லா தூங்காம கண்ணு முழிச்சிட்டு இருந்து காலையில போய் தாங்க உபயோகிச்ச தலையணையும் படுக்கையும் போய் வித்துட்டு கடங்காரங்களுக்கு அடைச்சாங்க. அப்படிப்பட்ட வறுமையான சூழ்நிலையிலும் கூட காரல் மார்க்ஸ் ஜென்னி மார்க்ஸை விட்டு பிரிக்கல, ஜென்னி மார்க்ஸ் காரல் மார்க்ஸை விட்டு பிரிக்கல. இதுதான் சார் நம்ம பண்பாடு, கலாச்சாரம். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க, துன்பத்துல கை கொடுத்தாங்க சார். பெண்களுக்கு மறுபிறவிங்கிறது தலைப்பிரசவங்க.
தலைப்பிரசவம். எனக்கு அது நிஜமாவே தலைப்பிரசவம் ஆயிடுச்சுங்கய்யா. சரிங்க. எப்படி தெரியுங்களா? அதாவது தாய்மை அடைஞ்ச எல்லா பெண்களுமே தான் 10 மாசம் தொட்டு தொட்டு தடவி நிறைய கற்பனைகளோட வளர்த்துட்டு இருப்பாங்க. நானும் அதே மாதிரி தாங்க 10 மாசமும் ரொம்ப கற்பனைகளையும் கனவுகளையும் வளர்த்துக்கிட்டு இருந்தேங்கய்யா. ஆனால் பிறக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி என் வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து போச்சுங்கய்யா. என் சொந்தக்காரங்க எல்லாருமே ஆஸ்பத்திரி வாசலில் உட்காந்துட்டு இருக்காருங்கய்யா. எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க எனக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. 3 நாள் ஆச்சு, குழந்தை தான் இறந்து போச்சு, பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரார்த்தனை பழிச்சதுங்கய்யா. கடைசி 10வது நிமிஷம் எனக்கு குழந்தை பிறந்ததுங்கய்யா. அதாவது ரோஜா பூ மாதிரி 4 கிலோ இடையில ஒரு குழந்தையை எடுத்து என் மடியில் போட்டாங்க. போட்டுட்டு அதுகிட்ட ஒரு வரம் கேட்க சொன்னாங்க ஐயா. என் கருவறையே உனக்கு கல்லறையாய் போனதடி கண்ணே, 10 மாதங்கள் உன்னை வயிற்றுக்குள் வளர்க்க மட்டும்தான் வரமளித்தாயோ. நீ பிறந்தவுடன் என் மார்பில் சுரந்த அமுதப்பாலை இறந்துவதற்கு நீ இல்லையடி கண்ணே. வெற்று தொட்டிலும் வீணாய் போன சட்டையும் விட்டு விட்டு போன என்னை ஞாபகப்படுத்துகிறதுடி கண்ணே. இன்னொரு பிறவி உனக்கு இருக்குமானால் என் கர்ப்பத்தில் நீயே குடிப்புகுவாய் அப்படின்னு அந்த குழந்தையை பார்த்து நான் வரங்கேட்டேங்க ஐயா. அப்போ என் சொந்தக்காரங்க எல்லாருமே என் கையை பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொன்னாங்க ஐயா. ரோஜா செடியிலேருந்து ஒரு பூ உதிர்ந்ததுங்கிறக்காக நீ கவலைப்படாதம்மா, இன்னொரு பூ பூக்கும் அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க. அந்த வார்த்தை பழிச்சதுங்க ஐயா. எனக்கு இன்னைக்கு ராஜா மாதிரி 2 சிங்கக்குட்டிங்க பிறந்திருக்காங்க. 2 சிங்கக்குட்டிங்க பிறந்திருக்காங்க ஐயா. இந்த நேரத்தில் கூட என் சொந்தங்களை பற்றியெல்லாம் நான் இந்த அரட்டையரங்கத்தில் பேச வந்திருக்கேன். என் குழந்தைய என் கணவர் கையில் வச்சுக்கிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காரு. இங்கே கை கொடுக்குதுங்கய்யா கணவருங்கிற உறவு. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஒன்று மண்ணா இருந்து ஒத்தாசை செய்யணுங்கய்யா. அதுதாங்க மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசமே. இந்த பிறவியில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு கூட பிறந்துட்டோம். இனி எந்த பிறவியில் இப்படி பிறப்போம்னு சொல்ல முடியாதுங்கய்யா. உறவுகளை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் உங்களுடைய இந்த அம்மாவுடைய கதையை கேட்கும்போது 10 மாதம் தான் வயிற்றில் சுமந்து வந்த குழந்தை இறந்து பிறந்த உடனே அந்த பாதிப்பில் கூட என்னுடைய கருவறையே உனக்கு கல்லறையானதா, அது வரியா இல்லை இதயம் பற்ற வழியா? என் வழிதாங்க ஐயா. இப்படி பேசுறதுக்கும் அந்த சுகமான சுமைகளை எண்ணி பார்த்து தான் பெற்றெடுத்த குழந்தையை தன் கணவன் அங்கு இந்த அரங்கத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த பெண் சொல்கிறார் என்றால், இப்படி நல்ல கணவன் அமைந்த பெண்களும் இருக்கிறார்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவனுக்கு கொடுத்த வரம் என்பதைப் போல கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்று உங்களுக்கு அமைந்த கணவன் கடவுள் கொடுத்த வரம் என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன். 12 வயசு பருவம் என்ன பருவங்க ஐயா? இளமை பருவம். இளமை பருவம் எப்படிங்க ஐயா சொல்றது? பள்ளி பருவம் வேணா சொல்லலாம். பள்ளி பருவம். அந்த பையனுக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல தன் வேலையை இழந்துடுறார். அன்னைக்கு அந்த தாய் நினைச்சது, வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, இனி இந்த குழந்தைகளை வச்சு நம்ம எப்படி காப்பாற்ற போறோம், குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாமான்னு அந்த தாய் நினைச்சது. அப்ப உற்றார் உறவினர் சொந்த பந்த எல்லாம் சொல்லிச்சு, அடி போக்கத்தவளை, மணியாட்ட பையன் இருக்கிறான், இதுக்கு கீழே இன்னும் 4 குழந்தை இருக்குது, நீ பாட்டு ஏதாவது விஷத்தை குடிச்சு போயிட்டின்னு வச்சுக்க, இந்த குடும்பத்தை யாரடி பாப்பா, ஏதோ அறவயிரோ காவயிரோ கொடுத்து இந்த குழந்தைகளை காப்பாத்து. 1 வருஷம் 2 வருஷம் போச்சுன்னா திருப்பூர்ல ஆளுக்கு ஒரு வீதியில ஏதோ ஒரு வேலை செஞ்சு குடும்பத்தை கை தூக்கி நிறுத்திடுவாங்கன்னு அந்த உறவுகள் அந்த இடத்துல பக்குவப்பட்டது வச்சுங்க ஐயா. அப்ப அந்த பையன் நினைச்சா இந்த குடும்பத்தை நாம தூக்கி நிறுத்தோம்னு நினைச்சு கைத்தறி நெசவு வேலை செஞ்சான். அந்த 12 வயசுல துவக்கின கஷ்டம் 18 வயசுல இடுப்பில் வெறும் ஒரு துண்டை மட்டும் கற்றிக்கொண்டு கிளாஸ் வேலை செஞ்சான். கிளாஸ் தொழில் என்றால் மூட்டை தூக்குவதுங்க ஐயா. ஐயா மூட்டை தூக்குறதுன்னா அது ஒரு இது. கோயம்புத்தூர் வீதியில மூட்டை தூக்குறது தெரியுங்களா? தோளில் கம்பி இரும்பை சுமப்பது, மனிதன் இரும்பை சுமக்கக்கூடிய கொடுமை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் எங்க ஐயா மிகப்பெரிய கொடுமை. அந்த தோளில் இரும்பு சுமையை சுமக்கும் போது அந்த பையன் என்ன நினைச்சான் தெரியுமா? அந்த உறவுகள் எல்லாம் அவனுக்கு சுமையா தெரியல, சுகமா தெரிஞ்சது. ஏன்னா இந்த உழைப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் தங்கையின் திருமணத்திற்கும் தம்பியின் படிப்புக்கும் தாயிற்கும் தந்தைக்கும் வயிறார சாப்பாடு போடுகிறது என்று அந்த சுமையை கூட சுகமாக ஏற்றுக்கொண்டு கம்பியை சுமர்ந்த அந்த கிளாசு தொழிலாளி வேறு யாரும் இல்ல, இந்த மேடையில பேசிட்டு இருக்கிறனே இந்த கவிநிலை வந்தாங்க. அது ஐயா,
இவர் சொன்னப்ப எனக்கு ஒன்னே ஒன்று அவர் சொன்னது யாரோ என்று இல்லாமல் தன் வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை சொல்லுகிறார். வாழ்க்கையோட அனுபவம் மட்டும்தான் பாடம். வீடு உடைஞ்சதுன்னாரு, ஆனா அவரோட மனசு உடையல, அதனாலதான் நீங்க நின்றுட்டு இருக்காரு. இன்னொன்னு சொன்னாரு, அவர் மூட்டை சுமந்தேர் என்று சொன்னார். அவர் மூட்டையை சுமக்கவில்லை, தன் வீட்டை சுமந்திருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மூட்டையை கூட கம்பியாக சுமந்தேர் என்று சொன்னார். நான் அதை கம்பியாக பார்க்கவில்லை, உடன் பிறந்த தம்பியை சுமந்திருக்கிறார். எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளை எங்கெங்கய்யா பார்க்க போவாங்க? பொண்ணை வீட்டில் பார்ப்பாங்க, மாப்பிள்ளையும் வீட்டில் தான் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கும் ஒருத்தர் பொண்ணு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அவர் என்னை எங்கே வந்து பார்த்துட்டு பொண்ணு கொடுத்தாரு தெரியுமா? தோளில் கம்பியை செமந்துட்டு நான் லாரி ஏறிட்டு இருக்கும்போது என்னை வந்து பார்த்தாரு. எவ்வளவு சுமைகள் இருந்தாலும் பக்குவமாக வாழக்கூடிய மனிதன் இவ, கைவண்டி இழுத்தாவது தன் மகளை காப்பாற்றுவாள் என்று எனக்கு பெண்ணை கொடுத்தாருங்கய்யா. ஆனா பெண்ணை மட்டும் கொடுக்கல, எத்தனை நாளைக்கு தான் இந்த கவிநிலவா கம்பியவே சுமப்பான்னு சொல்லி ஒரு கடையும் ஆரம்பிச்சு எனக்கு கொடுத்தாரு. காலத்தின் சூழல், மீண்டும் அவனை துரத்தியது விதி. கடையில் ஏற்பட்ட நஷ்டம், அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதுங்க ஐயா. 10 லட்சம் ரூபாய் இழப்புக்கு பின்னாடி அந்த கவிநிலவ கடையை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் முடங்கி மூளையில் சுருண்டு படுத்து கொண்டான். ஆனா அன்னைக்கு இவங்க சொன்ன மாதிரி மடியில கட்டின பூனையா என் மனைவி என்னை நினைக்கல. மனைவி சொன்னாங்க, ஏன் மனசுடைஞ்சு போயிருக்கிற? கடைதான போச்சு, கைகால் இருக்குது, மீண்டும் கஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில முன்னேற முடியும். மனசை பக்குவப்படுத்தி 1 மாசத்துக்கு வீட்டில் அமைதியா இருங்க, நான் வேலைக்கு போய் வீட்டுக்கு சாப்பாடு போறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நினைக்கலாம் நீங்கெல்லாம், திருப்பூர் வீதியில உங்க மனைவி வேலைக்கு போறது என்ன புதுசா நினைக்கலாம். அந்த பெண் தன் பள்ளி பருவத்திலிருந்து திருமண வயது வரைக்கும் மளிகை கடைக்கு கூட சென்று பொருள் வாங்குவதற்காக வெளியே செல்லாத பெண் திருப்பூர் பனியன் கம்பெனிகளில் வேலை செய்து எனக்கு சோறு போட்டு என்னை பக்குவப்படுத்தினாள். மனைவி என்ற உறவு. ஒரு நாள் அந்த மனைவி வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டில் படுத்திருந்து அந்த கையை போய் நான் பார்த்தேன். கைகள் அப்படியே செவந்து இருக்குது. எனக்கு என்ன சொல்றேனே ஒன்றும் புரியல. அப்படியே அந்த 2 கைகளையும் எடுத்து என் கன்னத்தில் வைத்து இப்படியே அணைத்திக் கொண்டேன். என் கண்கள் இருந்து கண்ணீர் அந்த கைகளின் மீது விழுந்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது, கவியரசர் கண்ணதாசனுடைய 4 வரிகள் என் மனதுக்குள் ஓடியது. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. ஐயா, கண்ணதாசன் பெண்ணை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி சொல்லுவாரு. ஆனா எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்ல தெரியுமா? உன்னை மணந்ததால் இந்த சபையில் புகழும் வளர்ந்ததடி தான் எனக்கு பாட சொல்லுச்சு. இப்படித்தாங்க ஐயா உறவுகள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி கிடக்குது. இவங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. உறவுகளை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள். அவர் சொன்னாரு உறவை பத்தி, சினிமாவில் வரக்கூடிய நிழல் அல்ல உறவு, மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிஜங்கள் உறவு. அந்த உறவை தயவு செய்து கேவலப்படுத்தாதீர், தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள். மனித சமுதாயத்தில் உறவுகள் என்றுமே கொடுக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் சுகமாக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக பக்குவப்பட்ட மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு நானே ஆதாரமாக சொல்லி அமர்கிறேன். இப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது மத்தியில் ஏதோ சும்மா ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்த்தோம், ஏதோ சிரிச்சனும் இல்லாமல் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருக்கு, வாழ்க்கையில் மனித உறவுகளில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, மனிதன் எப்படி வாழ்க்கையில் போராடுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கோவையைச் சேர்ந்த செயின்ட் ஜோசப் ஹோம் முதியோர் இல்லத்திலிருந்து இங்கே சில பேர் வந்திருக்காங்க, ஒரு 6 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கள மேடைக்கு அழைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் எந்த உறவும், யாரும் இவர்களுக்கு உறவினர்கள் எல்லாம் கை கொடுக்கவில்லை, எல்லாரும் கைவிட்டாலும் இறைவன் கைவிடவில்லை என்று முதியோர் இல்லத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல இதயங்களை இவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அம்மா புஷ்பா பேசுறாங்க, ஒரு பள்ளிக்கூட ஆசிரியா இருந்த அம்மா. புஷ்பா அம்மா பேசுங்க.
கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவோ. சரி. 5 ஆண் மக்களை பெற்றெடுத்தேன். ஒவ்வொன்றையும் இதுவும் விளைக்கிட்டுன்னு கையொழைச்சு கொஞ்சம் பூமி எல்லாம் இருந்துச்சு சொத்து, அதை விற்று 5 கல்யாணத்தையும் நான் தான் முடிச்சு. அந்த புள்ளை என்ன செய்யறா, என்னை பைத்தியகாரி ஆக்கிட்டா. ஒரு நாச்சிமுத்து என்ற இந்த பெரியவர் சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? மகன்கிட்ட போனங்க, மகன்கிட்ட கைமட்ட தென்னை மட்டான் அந்த காம்பை வெட்டி அடிச்சான். என்னை அடிக்காதீடா, என்னால் தாங்க முடியாது, பெத்தக்காரனுக்கு இந்த அடி அடிக்கிறேன்னு சொன்ன பாவத்துக்கு 3000 கேட்டான். எங்கடா ஓடு பணத்துக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நீ எங்கேயோ போய் தொலைடான்னு சொல்லி என்னை அறக்க மாட்டேன் அடிச்சு நாசம் பண்ணி முடிக்க விட்டான். கடவுளே ஆண்டவரே பார்க்கட்டு, எனக்கு எந்த இதுவும் இல்லை, துக்கத்தோடு நான் இருக்கேன்னு. இந்த ஆண்டவர் தான் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கிறார். மற்றவளை கடவுளை தான் நான் நம்பியிருக்கிறேனே தவிர யாரையும் நம்ம நம்ப கிடையாதுங்கிறார். மகன் கைவிட்டார் அழாதீங்க. மகன் உங்களை கைவிட்டாலும் நல்ல மனங்கள் உங்களை கைவிடாது. தென்னையை பெத்தா இளநீர், புள்ளையை பெத்தா கண்ணீர்னு ஒரு பாட்டு சிவாஜி பாடின பாட்டு இங்கே பாடினாங்க. அப்போ பாட்டை பாடின போது நமக்கு ரொம்ப அது கிண்டலாக தெரிஞ்சுது, நையாண்டியாக தெரிஞ்சுது. ஆனால் இப்படிப்பட்ட உள்ளங்களை பார்க்கும்போது உறவுகள் எல்லாம் இப்படியா என்று நம்மளை வெட்கப்பட வைக்கின்றது. இந்த நாட்டிலே இன்னும் ஏன் முதியோர் இல்லங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன? பெற்றோர்களை உதறி தள்ளும் உள்ளங்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன என்பதை இவர்களுடைய கூற்று நிரூபிக்கின்றது. இப்படிப்பட்ட உறவுகளும் பார்த்தீங்க. அதனால் உறவுகள் எதற்காக என்று 4 விதமாக இங்கே வாதாடுகிறார்கள் என்றால் அதில் 1000 அர்த்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும்.